சிதம்பரம் கடைவீதியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தற்போது மக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், விவரங்கள். உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரம் வந்திருந்தார். நேற்று இரவே அவர் சிதம்பரம் வந்து தங்கி இன்று காலையில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அங்கிருந்த மக்களிடம் உரையாடிவிட்டு அங்கு 3 பயனாளிகளுக்கு உடனடியாக அவர்களுடைய கோரிக்கை மனுவை ஏற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதன் பின்பு தற்போது அம்பேத்கர் சிலை திறப்பதற்காக சிதம்பரம் நகரில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அருகில், அதாவது 2 பக்கமும் சிதம்பரம் நகரில் 2 பக்கமும் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அவர் வேனில் இருந்தபடியே மக்களை பார்த்து கொண்டே செல்கிறார். அவர்களுக்கு சிதம்பரம் பொதுமக்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பை தற்போது அளித்து வருகின்றனர். அவ்வப்போது அங்கங்கே பொதுமக்கள் கொடுக்கின்ற மனுக்களையும் வாங்கி வைத்துக் கொள்கிறார். தற்போது அடுத்த நிகழ்ச்சிக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் உருவச்சிலையை திறப்பதற்காக தற்போது போய் கொண்டிருக்கிறார். சிதம்பரம் நகர் அவர் வந்ததற்கு விழா கோலம் பூண்டுள்ளது மற்றும் போலீஸ் பாதுகாப்பும் அதிகரித்துள்ளனர். இதன் முடிந்த பிறகு முன்னாள் MP இளைய பெருமாள் அவர்களின் அரங்கத்தை திறந்து வைக்கிறார். அதன் பின்பு மக்களிடம் உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சி சிதம்பரம் தற்போது முதலமைச்சரின் வருகையொட்டி உங்களுடைய ஸ்டாலின் நிகழ்ச்சி தொடங்கி வைப்பதற்காக பொதுமக்களும் அவர்களுக்கு தங்களுடைய பணி சீக்கிரமாக முடிவடையும், எங்கள் கோரிக்கை மனு உடனடியாக ஏற்கப்படும் என தெரிவித்திருக்கின்றனர். இப்போது அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தற்போது சிதம்பரம் நகரில் ஒரு உற்சாகமான வரவேற்பு என்பது அளித்துக் கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.